யூஏக்கு 2 months விசிட்டில் ஒர்க்குக்கு வந்துட்டு வேலை கிடைக்காம விசிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. யூஏக்கு வர சொல்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணி விடுங்க. ஒமானுக்கு வந்து ஒரு 10 daysல விசா எடுக்கணும். பின்ன யூஏலேருந்து எக்ஸிட் வாங்கிட்டு ஒமான் பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அங்கே பார்டர்லேயே ஏதாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி நம்ம விசா சேஞ்ச் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணி விசா சேஞ்ச் பண்ணோடனே திரும்பவும் யூஏக்கு உள்ளார வரணும். யூஏ எக்ஸிட்டுக்கு 50 dirhams, ஒமான் என்ட்ரி திருப்பி எக்ஸிட்டுக்கு அதுக்கு ஒரு 300 to 400 dirhams, பின்ன நியூ விசாவுக்கு வந்து ஒரு 650 to 700 dirhams. இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு 1300 dirhamsக்குள்ளே ஆகும். இதே நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலயமா போனீங்கன்னா அவங்க சில பேக்கேஜ் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. யூஏஇ பார்டர் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யூஏங்கிறது ஃபுல் பயோமெட்ரிக்ஸ். நீங்கள் உள்ளார வந்த யூஏக்கு ஃபஸ்ட் என்ட்ரி ஆகிறப்ப உங்களை ஃபுல் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, அதனால் ஈஸி. ஒமான் எக்ஸிட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் ஏஜென்சி வச்சு போகணுன்னா சம்டைம்ஸ் யூஏ விசா கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனிச்சுன்னா அதுக்கு திருப்பி ரீஅப்ளை பண்ணுறதுக்கு ஏஜென்சி தான் பெஸ்ட்டு. பர்சனலாக எனக்கு ஏஜென்சி மூலயமா இவ்வளோ தான் செலவாச்சு, எந்த இஷ்யூவும் இல்லை, ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட சஜஷன், நீங்கள் ஒரு மலையாளி ஏஜென்சியாக பார்த்து போனீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக்கிடுவாங்க, அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அப்போ 2 months வேலை கிடைக்காதா ப்ரோ அப்படின்னா அப்படி சொல்லலை. ஆல்டர்னேட் ஆப்ஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறது நல்லதானே, தெரியாமல் இருந்தால் தான் தப்பு. அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தான்.